செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, இந்த 41 பேர் உயிரிழந்த எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த நேரத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் பார்த்தாங்க, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட கரூரில் நான் உண்மையை சொல்றேங்க. 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாம முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்காங்க. உடனடியா போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்க இருக்கிறார். உடனடியா போனவர் செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு வந்து போட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கிருந்து வந்தாருன்னா துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, விஜய் அவங்க கட்சியில சம்பந்தம் இல்லாத இடத்துல இங்க வந்து கொடுக்கறாங்க. அதுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பா சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போறாரு. ஆனா ஒரு வாரமா பதறிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு வாரமா ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்டா சலூன் உங்க மேல பாயறாரு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்க.